ஆட்சேபமில்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் நீர்நிலை, மேய்ச்சல் நிலம், கோயில் நிலம், உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது என்றும், சென்னை பெருநகர பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. மற்ற இடங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும் எனவும், 3 லட்சத்திற்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த தமிழக அரசு உத்தரவு குறித்த விரிவான விவரங்கள் என்ன? தற்போது ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவது தொடர்பான ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. நீர்நிலை, மேய்ச்சல் நிலம், கோயில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது என்றும், சென்னை பெருநகர பகுதியில 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கவும், மற்ற இடங்கள்ல 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கவும் தமிழக அரசு ஒரு கொள்கை ரீதியிலான முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்து, அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த பட்டா நீண்ட ஆண்டுகளாக வாழக்கூடிய, ஒரே இடத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படும் என்றும், 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சட்டத்தை திருத்தி இந்த புதிய சட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று அமைச்சரவையில் ஒரு கொள்கை ரீதியிலான முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவின்படி தற்போது அதனை அரசாணையில தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. 3 லட்சத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாகவே பட்டா வழங்கப்படும் என்றும், இதே போன்று 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு, சென்னையில 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா, மற்ற இடங்கள்ல 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இந்த அரசாணையில பிறப்பித்திருக்கிறது. மாநிலம் முழுவதும் சுமார் 86,000 பேருக்கு அடுத்த ஒரு 6 மாதத்திற்குள் இந்த பட்டா வழங்குவது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சிவா.